ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அழகான ஒரு கிரிக்கெட் தீம் கேக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணும், எப்படி இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு நம்ம ஒன்று பார்க்கலாம். ஸோ இது வந்து 4 லேயர் சாக்லேட் கேக் இன் 2 kgs. ஸோ 2 kgsல நமக்கு லாங்காக வேணுங்கிறதுனால 4 லேயர்ஸை கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆரஞ்சு க்ரஷ், ஆரஞ்ச் ஜூஸ் வந்து சுகர் சிரப்போட கலந்து வச்சுருக்கேன் அண்ட் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் க்ரீம் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி லேயர் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இது வந்து கேக் வந்து நம்ம வந்து இதில் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து நாங்கள் பர்சனல் இதுக்கு ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். பட் இது அவ்வளோவா ஃபாஸ்ட் மூவிங் கிடையாது. நிறைய பேர் வந்து இது வந்து யோசிப்பாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப போல்டாக டிசிஷன் எடுத்தாங்க. ஆனால் அது வந்து மிஸ் ஆகலை, சூப்பராகவே இருந்தது. ஸோ இது வந்து நம்ம கேக் ஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு சாக்லேட் க்ரீம் வச்சுட்டு மேலே சாக்லேட் கனாஷ் போட்டு அப்புறம் ஆரஞ்சு க்ரஷ்ஷு, திரும்பியும் வந்து நம்ம இன்னொரு லேயர். இது வந்து நம்ம சோக் பண்ணதே வந்து ஆரஞ்ச் ஜூஸில் தான் வந்து நம்ம சோக் பண்ணுறோம். வெறும் ஆரஞ்ச் ஜூஸுங்கும் போது உங்களுக்கு அவ்வளோவா வந்து டேஸ்ட்டு இது இருக்காது. ஆனால் நம்ம கொஞ்சம் சுகர் சிரப்போட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டேஸ்ட் வரும், இல்லைன்னா சல்லுன்னு போயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 4 லேயர்ஸாக வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இது வந்து டால் கேக்குங்கிறதுனால நம்ம 4 லேயர்ஸாக வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஒரு மீடியம் டால் கேக் அப்படியா வர்றதுனால. ஸோ இது கூட சப்போர்ட்டுக்கு நம்ம கன்ஃபார்மாக வந்து டவல்ஸ் வைக்கணும், இல்லைன்னா சரிஞ்சிடும். ஆல்ரெடி இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது. ஏன்னா நம்ம க்ரஷ்ஷு போட்டதுனால அதில் லைட்டாக லைக் நமக்கு ஜெல்லீஸ் மிக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வலிக்கிட்டு போச்சு. பட் அதனால் வந்து நம்ம லைட்டாக க்ரீம் சாண்ட்விச் பண்ணாலும் கொஞ்சம் அப்படி தான் போச்சு. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு இந்த கேக்கில். பட் ஸ்டில் கரெக்டாக வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எல்லா எக்ஸஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ராஸ்டிங் ஃபுல்லாக வச்சு நான் வந்து இது எப்போவுமே மற்ற கேக்ஸ்லாம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு மெயின் கோட்டு கொடுப்பேன். இது ஒரு 2 hours பக்கத்துலேயே வந்து நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம மெயின் கோட் கொடுக்க போகிறோம். மெயின் கோட்டுக்கு வந்து நம்ம சாக்லேட் நான் எசன்ஸ் எதுவும் சேர்க்கலை. ஸோ வெண்ணிலா க்ரீம் தான் வந்து நான் வந்து போட்டேன். நான் ஒயிட் கலரில் வரணும், சாக்லேட் வந்து என்ன தான் எசன்ஸ் போட்டாலும் அது ஒரு மாதிரி எனக்கு டேஸ்ட்டு சரியாக வரல. ஸோ அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதனால் ஒயிட் நார்மல் வெண்ணிலா க்ரீமில் தான் வந்து நம்ம வந்து வெளியே ஃப்ராஸ்டிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இவங்க வந்து கஸ்டமர் பற்றி சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சவங்களும் கூட. ஸோ ரெகுலராக மீட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து நான் சொல்லியிருந்தேன் சாக்லேட் ஃப்ளேவர்ஸில் ஏதாவது இருந்தால் பெட்டர்னு சொன்னாங்க. ஸோ நான் எல்லாம் சொன்னதில் வந்து அவங்க வந்து இது சூஸ் பண்ணாங்க, ஆரஞ்சு. ஸோ இது வந்து நான் சொல்லிட்டேன், இது வந்து அவ்வளோவா ஃபாஸ்ட் மூவிங் கிடையாது, நிறைய பேர் இது பண்ண யோசிக்கிறாங்க, உங்களுக்கு ஓகே வாங்கும்போது இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு நேரில் கூட வந்து சொன்னாங்க. மெசேஜும் உடனே போட்டிருந்தாங்க அன்றைக்கி ஈவினிங்கே. பட் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி ரொம்ப நல்லா வந்திருந்தது, எல்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ பத்தவே இல்லை, ஸோ அந்தளவுக்கு எல்லாமே ஃபுல் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ புது ஃப்ளேவர் அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபைனல் கோட்டும் எல்லாமே கொடுத்தாச்சு. நான் கொஞ்சம் போர்ட் பெருசாக வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து நமக்கு முன்னாடி அந்த ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் வைக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நான் வந்து போர்டு வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 8 inch கேக், நமக்கு 10 inch போர்டு போதும். பட் நான் 12 inch வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய போர்டாகவே இருக்கட்டும்னு. ஸோ இப்போ இந்த டாப்பர்ஸ் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். முன்னாடி வந்து நமக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு ஸ்டம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி பண்ணேங்கிற வீடியோ வந்து தனியாக நான் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோ இதில் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் ஒரு கேக் ஆர்டிஸ்டாக ஆகணும், பேக்கர் ஆகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சைடில் வந்து நான் இந்த மாதிரி க்ரீன் கலரில் கிராஸ் நாசில் போட்டிருக்கேன். ஸோ கிராஸ் நாசில் போட்டுட்டு ஸ்லைட்டாக ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி நம்ம ஒரு எடுத்துட்டோன்னா ஸோ கிராஸ் எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்து வந்துடும்.
ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைட்டாக வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது கூட மேலேயும் லைட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருந்தது. ஸோ ரெஃபரன்ஸ் பிக்சரில் அவங்க எப்படி சூஸ் பண்ணாங்களோ அதை வந்து நம்ம அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அண்டு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ மேலேயும் லைட்டாக வச்சுட்டு இப்போ வந்து மற்ற டாப்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்டாக டாப்பர் மேக்கிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அது வந்து நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் வைக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பால் ஒன்று வச்சுருக்கோம். அதை வந்து நான் பர்த்டே ஏஜு, அப்புறம் ஒரு ஷூஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு பேட்டு வந்து வச்ச மாதிரி வந்து வச்சுருக்கோம். அண்ட் சைடில் வந்து ஒரு பிளேயர் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சைடில். ஸோ ரொம்பவே அழகாக வந்துருந்தது இந்த கேக். சிம்பிள் தான், பட் ஸ்டில் ஆனால் இந்த சிம்பிளாக இருக்கிற இந்த பேட்டு ஸ்டம்ப்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.5 ஹவர்ஸ் மேலே பக்கத்தில் ஆச்சு. ஸோ நமக்கு சிம்பிளாக இருக்கும், பட் அதுக்கான ஒர்க்ஸும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நேம் ப்ளேஸ் பண்ணும்போது, இப்போ எனிதிங் நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணும்போது அதோட மிடில் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடணும். அப்புறம் சைட்ஸாக இப்படி தான் வரணும். ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து போகக்கூடாது. அப்போ வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்காது எப்போவுமே. ஸோ இது ஒரு டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நேம் ப்ளேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மிடில் வேர்ட், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் ரைட்டு அப்படியே தான் நம்ம வந்து அந்த டைரெக்ஷனில் போகணும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்னொரு லேயர் ஆஃப் கிராஸஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் வந்து போர்டும் வந்து உங்களுக்கு லைக் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு க்ரீம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே போர்டையும் கவர் பண்ணி பார்க்கலான்னு இந்த ஃபஸ்ட் டைம் போர்டையும் வந்து நான் வந்து க்ரீம்லேயும் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. ப்ளஸ் இந்த கேக்கும் சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் வேணும், இல்லை ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன், நமக்கு ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ், இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நம்மள சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ எனக்கு சில ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, அது இன்னும் என்னால் செஞ்சு முடிக்க முடியல. அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சிடறேன், ஒன்று ஒன்றா நம்ம வந்து செஞ்சிடலாம். அண்ட் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு ஆஃபர் வந்து போடலான் இருக்கேன். மார்ச் மிட்லேருந்து வந்து நம்ம ஒரு 1 மந்த்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் வந்து திரும்பி அதையும் வந்து லைக் கொடுப்பேன். ஸோ கிவ் அவேவும் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதையும் பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த டாப்பர் பண்ண வீடியோவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மறக்காமல் அங்கேயும் போய் அந்த வீடியோவும் செக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய். ஸோ இது முடிச்சுட்டு கொண்டு போய் நம்ம சேஃபாக டெலிவரியும் கொடுத்துட்டு வந்துட்டோம். தேங்க்யூ, பாய்.